ஆதி பாரதி சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். சாரதாவோட சதித்திட்டத்த நம்ம ரத்னம் புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாரியே பதிலடி குடுத்தது. ரொம்பவே ஹைலைட் சீனா அமைஞ்சிச்சு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. நம்ம சாரதா ரத்தனத்த புடிச்சு வம்புழுக்கணுன்னு, நாங்க இது மாரி முடிவு பண்ணிட்டோம். குழந்தைய ஊட்டி கான்வென்ட்ல சேர்க்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்களா சம்மந்தி? என்ன திடீர்னு இது மாரிலாம் முடிவு பண்ணியிருக்கீங்க? அப்படின்னு சொல்லும்போது, அவ என் பேத்தி. அது மட்டும் இல்லாம, இங்க முடிவெடுக்கிற அதிகாரம்லாம் இப்ப எனக்கு தானே இருக்கு அப்படின்னு சொல்லி, ரத்தனத்த ஏத்தி விடுற மாரியே பேசுறாங்க அந்த இடத்துல. ஓ! நீங்க இப்படியெல்லாம் பிளான் பண்றீங்களா? ஓகே, ஓகே. உங்களுக்கு இல்லாத உரிமையா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, "ரத்னம், உன் மனசு கொதிச்சுக்கிட்டு இருக்குங்கிற விஷயத்தெல்லாம் எனக்கு தெரியாமலாம் இல்ல. உன்ன ஏத்தி விடணும்னு தானே பேசுறேன். நாளைக்கு வேணா ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்க போறாங்க. நம்ப ஆதியும், பாரதியும். நீங்க வேணா ஒரு எட்டு வந்து பார்க்குறீங்களா?" முடிஞ்சா வரேன்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாங்க. இந்த விஷயத்த அவங்க பொண்ணு தனத்துக்கிட்டயும், இன்னொன்னு மரகதகிட்டயும் ஷேர் பண்ணிடுறாங்க. தனம் வானத்துக்கு பூமி குதிக்கிறாங்க. "பரவால்லப்பா, அங்க படிக்கணும்னா பெரிய இடத்து பசங்க மட்டும் தான் படிப்பாங்க. அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல நம்ம பேத்தி உண்மையிலே குடுத்து வச்சவ தான்" அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல தனம். "ஏய் என்னடி நெனச்சுக்கிட்டு இருக்க? இது எப்படி குடுத்து வச்சவன்லாம் இருக்க முடியும்? இது எனக்கு என்னமோ அவங்க நிம்மதி இந்த தமிழ்ங்கிற குழந்தை இருக்கனால கெட்டு போதுங்கிறனால தான் இது மாரி முடிவுக்கு வந்திருக்காங்க போல இருக்கு. அப்படி அவங்க முடிவு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு. அதுக்கு என்கிட்ட சொல்லணும். குழந்தைக்குன்னு தாத்தா நான் இருக்கேன்ல. அப்படி இருக்கும்போது குழந்தைய நானே பத்திரமா பார்த்துக்க மாட்டேனா? என்ன நடக்குது ஒண்ணும் புரியலையே! அவங்கள நிம்மதியா இருக்க வேணான்லாம் சொல்லல. ஆனா அதுக்குன்னு குழந்தையெல்லாம் அம்மாவ விட்டு, அப்பாவ விட்டு பிரியக்கூடாது. அப்படியே கண்டிப்பா பிரிஞ்சு தான் ஆவணும்னா, தாத்தான்னு ஒருத்தன் தான் இங்க இருக்கேன்ல. குழந்தைய நான் பார்த்துக்க மாட்டேனா? தமிழ் மேல நான் மிகப்பெரிய அன்பு பாசம் வச்சிருக்கேன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். வாங்கங்க, ஒரு வழியா போய் அங்க சண்டை போட்டு வந்துருவோம். ஆமா, நம்மகிட்ட கூட எதுவுமே பேசாம இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டா, நம்ம சும்மா விட்டுருவோமான்னு சொல்லி மரகதம், தனம், அந்த இடத்துல ரத்தனம் 3 பேரும் மாஸா போறாங்க. சாரதா உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாயாஜாலம் போட்ட மாரி, பெரிய மனுஷன் ஊர்லேருந்து வருவான் பாரேன். செம கலாட்டா பண்ணுவான். "என் பேத்திய என் அனுமதி இல்லாம எப்படி நீ கொண்டு போய் ஊட்டி கான்வென்ட்ல சேர்க்கலாம்? சேர்த்தீங்கன்னா குழந்தை தனியா இருக்கணும். பேசிக் நாலேட்ஜ் கூட உனக்கெல்லாம் இருக்காதான்னு" சொல்லி வம்படியா சண்டை போடுறதுக்காக வருவான். அவன் மட்டும் சண்டை போட்டான்னு வச்சுக்கயேன், இந்த சாரதாவோட இன்னொரு முகத்த கண்டிப்பா பார்ப்பாங்கிற மாரி அதிரடியா முடிவு பண்றாங்க போல இருக்கு. நம்ப சாரதா அம்மா அந்த இடத்துல. ஆனா ரத்தனம் இது மாரிலாம் நடக்கும்னு தெரிஞ்சு தான், அவர் வேற மாரி பேச வராங்க. மிஸ் பண்ணாம பாருங்க. அப்படியே ரத்தனம் வந்துடுறாங்க. "என்னம்மா உங்க பேத்தி சௌக்கியமா இருக்காளா?" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன அத்த, இவங்க வந்திருக்கிறத பார்த்தா சண்டைக்கு வந்த மாரியே தெரியலன்னு" சொல்லி ஸ்வேதா கேட்குறாங்க. பெரிய மனுஷன்ல, மூளைய யோசிச்சு வச்சிருப்பான் போல இருக்கு. நம்ம சண்டைக்கு தான் கூப்பிட்டுருக்கோம்னு நல்லாவே தெரிஞ்சுதான், இப்படி பேசிட்டு இருக்காப்ல. இருப்பினும் அவன் மனசுக்குள்ள இருக்கிற எண்ண ஓட்டம்லாம் எனக்கு நல்லாவே தெரியுது. நமக்கு ஆப்பு வைக்கணும்னு தான் நெனைக்கிறாங்க. சரி விடு, பிளான் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நம்ம எதுவும் பேச வேணாம். ஆமாங்க. ஆதியும், பாரதியும் கிளம்பிட்டாங்க. கொண்டு போய் சேர்க்கறதுக்காக. "ஆதி, பாரதி வாங்க இங்க" அப்படின்னு சொல்லும்போது குடுகுடுன்னு ஓடி வந்துட்டாங்க. அந்த இடத்துல அவங்க 2 பேரும். "மாமா என்ன மன்னிச்சிருங்க. திடீர்னு நேத்தி தான் முடிவு பண்ணாங்க. என்னாலயும் என்ன செய்றது, ஏது செய்யணும்னு தெரியல." "சரிம்மா, சரிம்மா. குழந்தைக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்குதுன்னா, அத தாத்தாக்காரனா இருக்கிற நானும் அப்ரிஷியேட் தான பண்ணணும்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. மரகதம் சண்டைக்குன்னு ரெடியா இருந்திருக்காங்க. நம்ம தினமும் பார்த்தா அவங்க அப்பா இப்படி பேசுறாங்க, ஹஸ்பண்ட் இப்படி பேசுறாங்கன்னு தெரிஞ்சோனே, அப்படியே கம்கமாயிட்டாங்க. "என்னப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் தான் சொல்றேன்ல, இவங்க எது செஞ்சாலும் குழந்தையோட எதிர்காலத்துக்கு தான் இருக்கும். அதனால நம்ப ஒத்துழைப்பு, ஃபுல் ஒத்துழைப்பு குடுக்கணும்." அப்படின்னு சொன்னோனே, "மாமா நீங்க கிரேட் மாமா. நீங்க ஈஸியா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்களே." அதுவரைக்கும் ரொம்பவே சந்தோஷங்கிற மாரி தான் பேசுறாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்துல இருக்காங்க நம்ப ரத்னம். எதுவுமே சொல்லாம நீங்களும் மூடி மறைச்சிட்டீங்களே. பாரதி, ஆதி உங்க 2 பேரையும் நான் மன்னிக்கவே மாட்டேன். சரிங்க, ஊர்ல போட்டது போட்டதாவே இருக்கு. குட்டி பாப்பா தமிழ பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, தமிழ் ஓடி வந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல. "தாத்தா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க அங்க போயிட்டு சமத்தா சாப்பிடணும். சரிங்களா? சாப்பிடாமலாம் அடம் பண்ணக்கூடாது. உன்னொன்னு, தனியா இருக்கோங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தெரியவே வேணாம். என்னி ஒரு ஃபோன் அடிச்சா, தாத்தா ஓடி வந்துருவேன் சரியா?" அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம தமிழ்கிட்ட வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த இடத்துல நம்ம ரத்தினத்தோடையும், தமிழோடையும் அன்பு பாசம் அதிகமா இருந்துச்சு. சரிங்க, ஊர்ல போட்டது போட்டதாவே இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு, அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஒரு பக்கம் கார் எடுத்துட்டு சாரதா கிளம்ப சொல்றாங்க. இப்போ கொண்டு போய் சேர்த்தா தான் உண்டுன்னோனே, இவங்க 2 பேரும் கார்ல போயிட்டே இருக்கிறப்போ, ஒரு இடத்துல நிப்பாட்டிர்றாங்க. நிப்பாட்டி முடிச்சோனே ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. "நம்ப ஆதி, இந்த அப்பாவ விட்டு வெளியில போறோம்.
தனியா இருக்க போறோம்னு நெனச்சு ஃபீல் பண்ணலல்ல. ஃப்ரெண்ட் நீங்க இல்லாம என்னால எப்படி இருக்க முடியும்? என் மனசுக்கு கஷ்டமா இருக்காதா? உங்க கூட விளையாடாம என்னால ஒரு பொழுது கூட வைக்க முடியாது. அப்படி இருக்கும்போது என்ன விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்களான்னு, தமிழ்கிட்ட வந்து அழுதுகிட்டே வந்து ட்ராமா பண்ணிக்கிட்டே வந்து பேசுறாங்க. இத பார்த்தோனே வந்து, "நீங்க சொல்லிட்டீங்க, நான் சொல்லலப்பா. இருந்தாலும் இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகலன்னு" சொல்லி செம காமெடியா வந்து அவங்களும் வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம தமிழும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. "ஏய் உங்க அப்பா அழுதுகிட்டு இருக்காங்க, நீ சிரிக்கிற." "ஏம்மா, அப்பா வந்து சும்மா காட்சின்னு சொல்லிட்டு இருக்காரும்மா." "ஓ! தெரிஞ்சிருச்சா?" அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல வந்து பாரதி வந்து, "என் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. ரொம்பவே சந்தோஷம்ன்னு." பாரதி வந்து ஆதிய வந்து ஹக் பண்றாங்க. அப்படியே தமிழ் வந்து அவங்க அப்பா வந்து கட்டிப்பிடிக்கிற மாரி காட்டுறாங்க. ரொம்பவே பாசம் பைண்டிங் உள்ள எபிசோட் மாரி சூப்பரா எடுத்திருந்தாங்க. ரத்னா வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த இடத்துல வீட்டுக்கு வந்தோனே வந்து, ஆதியும், பாரதியும் இப்படி பண்ணுவாங்கன்னு நெனச்சு கூட பார்க்கல. சரி, திடீர்னு முடிவு எடுக்குறாங்க. இது அந்த அம்மாவோட சதி திட்டமாவே இருக்கட்டும். பாரதியால எதுவும் பேச முடியாது. எல்லாமே ஓகே. நான் தான் இங்க இருக்கேன்ல. என்கிட்ட ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருக்கலாம்ல, அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டு பேசுறாங்க. அப்பன்னு பார்த்து மணி வந்துடுறாங்க. என்ன திட்டம்? கண்டிப்பா வந்து அங்க ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கட்டும். பின்னாடியே ஓடி போய் வந்து, நான் தாத்தாக்காரன், கார்டியன்ங்கிற மாரி சிக்னேச்சர் போட்டு லெட்டர் எழுதி குடுத்து, நான் வந்து தமிழ் பாப்பாவ நிரந்தரமா வந்து நம்ம பக்கத்திலேயே வச்சுக்க வேண்டியது தான். தமிழ வந்து யாரும் இல்லாத இடத்துல வந்து விட்டுட்டு, தன்னந்தனியா இருக்கவா வந்து, நம்ம பாரதிக்கு, ஆதிக்கு எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம். இதெல்லாம் செட்டே ஆகாது. நம்ம எல்லாரும் முன்னாடியும் கல்யாணம் நடந்தது. அவங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் தான். தமிழ் பாப்பாவ எங்கேயோ வச்சுக்கிட்டு, இவங்க எல்லாரும் நிம்மதியா இருக்கணும்னு நெனச்சு கூட பார்க்கல. தமிழ் பாப்பா என்னோட பேத்தியா, காலகாலத்துக்கு இங்கேயே இருக்கட்டும்ங்கிற மாரி ரத்னா வந்து அதிரடியா முடிவெடுக்குறாங்க. வெயிட்